வணக்கம். தஞ்சை ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மாதாக்கோட்டைங்கிற ஏரியால நேஷனல் ஹைவேஸ்க்கு ரொம்ப நியர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டிடிசிபி அப்ரூவல் அண்ட் ரேரா அப்ரூவலோட ஹை ரூஃப் டியூப்ளெக்ஸ் டைப்ல 3 பெட்ரூமோட விற்பனைக்கு வந்திருக்க ஒரு அருமையான வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடத்தின் அளவு 1680 சதுரடி. வீட்டின் அளவு 1690 சதுரடி. திசை கிழக்கு, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கக்கூடிய டைமண்ட் கட் டிசைன்ல இந்த வீட்டை வடிவமைச்சிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஃபுல்லுமே டிஃபரெண்டான மைல்டான கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டினுடைய எலிவேஷனுக்கு மேட்சிங்கா காம்பவுண்ட் வாலையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. போர்டிகோவுக்கு மேல இருக்கக்கூடிய பால்கனில டெஃப்லான் கிளாஸும் எஸ்எஸ்ல ஹேண்ட் ரயில் கொடுத்திருக்கதும் ஃப்ரண்ட் எலிவேஷனை ஹைலைட் பண்ணுது. காம்பவுண்ட் வால்ல கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டுல மெயின் கேட். இந்த கார் பார்க்கிங்கான கேட்டை ஏரோ டிசைன்ல செராமிக் வுட் ஃபிக்ஸ் பண்ணி டிஃபரெண்டா வடிவமைச்சிருக்காங்க. மெயின் கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போனா 26 அடி நீளமும் 15 அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய சைஸ் கார் பார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபார்ச்சுனர் காரை பார்க் பண்ணி சைட்ல 2 டூ வீலர்ஸ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேசியஸா இந்த கார் பார்க்கிங்க கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டுடைய மெயின் கேட். காம்பவுண்ட் வால்ல டூம் லைட் கூட டிஃபரெண்டா செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. கிளாஸ்ல பபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கவே யூனிக்கா இருக்கு. இந்த மெயின் கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போனா ஃப்ளோரிங் ஃபுல்லுமே பார்க்கிங் கிரிப் டைல்ஸ் போடப்பட்டிருக்கு. இபிக்கான சர்வீஸ் பாக்ஸ் சைட்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்டனுக்கான ஸ்பேஸும் கொடுத்து அதுல பிளாட்ஃபார்மும் கொடுத்திருக்காங்க. சைட்ல ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து வாஷிங் மிஷினுக்கான யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட்ல அழகா ஏரோ டிசைன்ல சேஃப்டி கிரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டினுடைய மெயின் டோர் இதுதான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல டபுள் டோர் வித் பிரெஞ்சு விண்டோவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டினுடைய நிலை ஜன்னல்கள் அனைத்துமே முதல் தர தேக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஒரு பெரிய சைஸ் லிவிங் ஹால் கொடுத்திருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17 அடி நீளமும் 14 அடி அகலமும் இருக்கு. ஹால்ல வீட்டுக்குள்ள படி அமைப்பு உள்ள வீடு. ஹாலோட செகண்ட் வியூ இதுதான். ஃப்ளோரிங் ஃபுல்லுமே 5க்கு 2ங்கிற கிளாஸ் ஃபினிஷிங் மார்பினேட்டட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனோட மெட்டீரியல் குவாலிட்டி டீட்டெயிலை சொல்லிடுறேன். டால்மியா அல்ட்ராடெக் சிமெண்ட், பிளாஸ்டிக் ஒர்க் எல்லாம் ரிவர் சாண்ட், ஸ்விட்சஸ் எல்லாம் லெக்ரண்ட் சாஃப்ட் டச், கம்பி எல்லாம் அம்மன் டிஆர்ஒய்னு பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 100% வாஸ்துப்படி இந்த வீடானது கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டினுடைய பிரம்ம பகுதியான சென்டர் பாயிண்ட்ல கிழக்கு முகம் பார்த்து இந்த பூஜரமானது அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுதான். தென் மேற்கு குபேர மூலையில இந்த பெட்ரூமானது அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 11ங்கிற சைஸ்ல இருக்கு. மேல லோ ரூஃப் லேப்ட் ஃபெசிலிட்டிஸ் செல்ஃப் ஒர்க்கெல்லாம் செய்திருக்காங்க. இந்த பெட்ரூம்கான அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இதுதான். பாத்ரூம் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் WPC டோர் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வாஷ் பேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்ரூம்லாம் நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. வால் டைல்ஸ் ஃபுல்லுமே கிளாஸ் ஃபினிஷிங் லேட்டஸ்ட் மாடல் டைல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பிராண்டட் மிக்சடு வால்வும் குவாலிட்டியான வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீட்டினுடைய கிச்சன் தான். தென் கிழக்கு அக்னி மூலையில கிழக்கு முகம் பார்த்து இந்த கிச்சனானது அமைச்சிருக்காங்க. கிச்சன் டாப் ஃபுல்லுமே கிரானைட்ஸ் போடப்பட்டிருக்கு. நோசிங்கும் செய்திருக்காங்க. லெஃப்ட் செல்ஃப் ஒர்க்கெல்லாம் நிறையவே செய்திருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க்கும் பிராண்டடான பைப் ஃபிட்டிங்லாம் கொடுத்திருக்காங்க. போருக்கான டைரக்ட் வாட்டரும் இங்க இருக்கு. சைட்லே டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின், யூட்டிலிட்டி ஏரியாவும் தனியாக கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய காமன் ரெஸ்ட் ரூம். ஸ்டெப்ஸுக்கு கீழே இன்வெர்டருக்கான ப்ரொவிஷனும் சைட்லயே இந்தியன் டைப் கிளாஸ் செட்டோட காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்திருக்கிறாங்க. ஹை ரூஃப் டியூப்ளெக்ஸ் டைப் வீடுங்கிறதுனால வீட்டுக்குள்ளே படி அமைப்பு இருக்கு. இந்த ஹேண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்து
ஹேண்ட் ரைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்டில் லேசர் கட் செய்யப்பட்டிருக்கு. அழகான லைட்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் மாடலில் போட்டிருக்கிறாங்க. வால் பேனலிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஃபுல்லுமே கேலக்ஸி பிளாக்ங்கிற கிரானைட்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவில் ஹார்ட்வேர்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பான்சிவாக போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 12க்கு 7ங்கிற சைஸில் சிட் அவுட்டும் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய செகண்ட் பெட்ரூம் இதுதான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்கு. செல்ஃப் ஒர்க்கெல்லாம் லோ ரூஃப் லேஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டினுடைய தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் இதுதான். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் 14 அடி நீளமும் 11 அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். இதற்கான அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இதுதான். இதுலையும் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட்டும் பிராண்டடான மிக்சடு வால்வும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஹைலைட் ஃப்ரண்ட்ல பால்கனி கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்எஸ் ஹேண்ட் ரயிலோட டெஃப்லன் கிளாஸும் பொருத்தி இருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான பேக் ஓப்பன் டெரஸ். சேஃப்டி கிரில்லும் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டினுடைய வடகிழக்கு ஈசானி மூலையில் போர்வெல் போடப்பட்டிருக்கு. போருக்கான ஸ்விட்ச் ஹால்லையே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரோட பேக் ஓப்பன் டெரஸ் தான். மொத்தம் இந்த வீட்டில் 3 சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டினுடைய பேக் சைடு ஃபுல்லுமே செட்பேக் ஏரியா கொடுக்கப்பட்டு கார்டனுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. வட மேற்கு வாயு மூலையில் செப்டிக் டேங்க்கும் சோக் பீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. 4 புறமும் செங்கல் சுவர் காம்பவுண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. செடிகள் வைக்கிறதுக்கான கார்டன் ஸ்பேஸ் நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் ஸ்பேஸ். ஃப்ரண்ட்லையும் கார்டன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டெரஸ்க்கு போகிறதுக்கு ஸ்டீல் லேடர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் டெரஸ் ஃபுல்லுமே செராமிக் கூல் ரூஃப் போட்டிருக்கிறாங்க. குபேர மூலையில் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கான்கிரீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டை சுற்றி எண்ண முடியாத அளவுக்கு எத்தனை பங்களா வீடுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நேஷனல் ஹைவேஸ்லேருந்து வெறும் 200 மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டிலேருந்தே பஸ் ஸ்டாப்பை பார்க்குற தூரத்தில் இருக்கு. 2 to 5 மினிட்ஸில் நியூ பஸ் ஸ்டாண்டே ரீச் பண்ணிடலாம். இந்த ஹை ரூஃப் டியூப்ளெக்ஸ் டைப்பில் 3 பெட்ரூமோட கட்டப்பட்டிருக்க இந்த அழகான வீட்டுக்கு விலை 84 லட்சம், 84 lakhs. பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அட்வான்ஸ், அக்ரிமெண்ட், லோன் அரேஞ்ச்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் A to Z நாங்கள் பார்த்துக்கிறோம். தஞ்சையில் அழகிய வீடு மற்றும் மனைகளை இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக வாங்க தஞ்சை ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. பத்திரத்தை பண்ணுங்க, பாலை காய்ச்சிங்க. நன்றி, வணக்கம்.